இப்போ நம்ம வந்து என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸில் 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஆனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பாடத்தை வந்து ஃபுல் டைம் ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருங்க. இந்த பாடத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாளையக்காரரோட அமைப்பும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களோட புரட்சியும். பாளையக்காரர் அமைப்பு எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர் என்னென்ன செஞ்சாங்க, அப்புறம் வேலு நாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன கிளர்ச்சிகள் செஞ்சாங்க. தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருடைய அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிட் 8லையும் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஃபஸ்ட்டு பிரெஞ்சு படைகளையும் அதனோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த பிரெஞ்சு படைகளையும் அதனோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் தற்போதைய தென்காசி மாவட்டத்தின் நெற்கட்டும் செவ்வலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர். பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்கால எதிர்ப்பு பற்றி இப்பாடத்தில் காணலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சு படைகளையும் அதனோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களிலும் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ இந்த ஒரு லைன்லேருந்து என்ன தெரியுது, பிரெஞ்சு படை அதனோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்கள் எல்லாரையும் 3 கர்நாடக போர்களையுமே வின் பண்ணது யாருன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான். சரியா, தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு ஃபஸ்ட்டு எதிர்வினை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலி பகுதியில் தற்போதைய தென்காசி மாவட்டத்தின் நெற்கட்டும் செவ்வலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. ஸோ அவங்களுடைய நோக்கத்துக்கு வந்து எதிர்வினை எங்கேருந்து வந்துச்சுன்னா தற்போதைய தென்காசி மாவட்டத்தின் நெற்கட்டும் செவ்வலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவர்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு வெளிப்பட்டுச்சு. ஸோ புலித்தேவருடைய பகுதி எது, நெற்கட்டும் செவ்வல். அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர், தற்போதைய திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவ்வலில் ஆட்சி புரிந்து வந்திருக்காரு. அதைத் தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி புரிந்து வந்தோரும் எல்லாருமே எதிர்த்திருக்காங்க. பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது 1806 நடந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. ஸோ வேலூர் புரட்சி எப்போன்னா 1806 வருஷம் நடந்திருக்கு. சரியா, 1806 வருஷம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி இப்படத்தில் காணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் நடந்தது தான். 1806 வந்து இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. பாளையங்களும் பாளையக்காரர்களும். பாளையம் என்ற ஒரு சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாளையக்காரர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்காங்க. சரியா, பாளையக்காரர்னா அவங்க வந்து எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்காங்க. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு சின்ன பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ ஃபுல்லாக ஒரு இராணுவ முகாமை குறிக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பகுதியை குறிக்குது, அந்த இடத்த ஆட்சி புரிந்து வந்தவங்கள குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஒரு பகுதி ஒரு இராணுவ முகாம் அல்லனா ஒரு சிற்றரசை குறிக்கிறதா என்னது, பாளையக்காரர்கள். இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டார்கள். சரி, அவங்கள ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, போலிக்கார் என்று குறிப்பிட்டார்கள். அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. ஸோ இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசை வந்து அது குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா,
ஸோ போலிகார் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மீனிங் என்னதுன்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசை தான் நம்ம என்ன சொல்கிறோம், போலிகார் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்புக்கு கீழே தனி நபர் ஒருவர் ஒரு சீரிய இராணுவ சேவை செய்கிறாங்க, அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரன் அப்படிங்கிறவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த காலத்தில் பிரதாபருத்திரனுடைய ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இந்த பாளையக்காரர் முறை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ பிரதாபருத்திரன் அப்படிங்கிறவங்க வந்து காகதிய அரசில் இருக்காங்க. அங்கே தான் வந்து பாளையக்காரர் முறை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணப்படுது. மதுரை நாயக்கரான 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க. 72 பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமாக இருந்திருக்காங்க. பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும், நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும், வழக்குகளை விசாரிப்பதிலும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ பாளையக்காரர் வந்து எதுலலாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, வரி வசூலிக்கிற, நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும், வழக்குகளை விசாரிப்பதிலும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரசர் மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க தான் வரி வசூலிச்சிருக்காங்க, அவங்க தான் நிலப்பகுதிகளை நிர்வகிச்சிருக்காங்க, வழக்குகளை அவங்க தான் விசாரிச்சிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு அவங்க தான் பாதுகாத்திருக்காங்க, தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவர்களது காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் உருவாக்கப்பட்டது. அதாவது என்னதுன்னா, பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது ஆங்கிலேயர் நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்திருந்தது. கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். ஸோ இந்த லெசனில் வந்து இந்த பாடத்தில் ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து நம்ம எதெல்லாம் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல் எதிர்வினை எங்கேருந்து தொடங்கிச்சு, திருநெல்வேலி பகுதியில் தற்போதைய தென்காசி மாவட்டத்தில் நெற்கட்டும் வெள்ள ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து தான் தொடங்கியிருக்கு. இதைத் தொடர்ந்து வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்திருக்காங்க. பழையக்காரர் போர் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னு கேட்டோன்னா, வேலூர் புரட்சியை தான் சொல்கிறோம். எந்த வருஷம் நடந்துச்சின்னு கேட்டோன்னா 1806 தான் இது நிகழ்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி இந்த பாடத்தில் காணலாம். ஸோ பாளையம் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிற்று அரசையோ குறிக்கிறது தான் பாளையக்காரர். ஒரு சின்ன அரசர், சரியா, ஒரு இராணுவ முகாம் இல்லைனா ஒரு பகுதி, அவ்வளோதான். அவங்கள வந்து போலிகார் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தமிழில் பார்த்தோன்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசருக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசை வந்து குறிக்கிறது. ஸோ இந்த அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வாராங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்தருடைய ஆட்சி காலத்தில் காகதீய அரசுல தான் இந்த பாளையக்கார முறை ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் 1529 வந்து அரியநாதர் உதவியோடு, அவருடைய அமைச்சராக இருந்த அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் வந்து மொத்தம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பாளையக்காரருடைய வேலை எதுலலாம் அவங்களுக்கு வந்து முக்கியமான வேலை இருந்திருக்கு அப்படின்னா, வரி வசூலிப்பதிலும், நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும், வழக்குகளை விசாரிப்பதிலும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிஞ்சு. அவங்க வந்து காவல் காக்கிறதுல முக்கியமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய காவல் காக்கும் கடமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்களும் உதவி புரிந்தனர். பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இந்த முறை வந்து நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆங்கிலேயர் நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை அதை வந்து அப்படியே நீடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களில் கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு சொல்லி 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக இருந்துச்சு. சரியா, கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கில் வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம்,
பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும். மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் வந்து என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, மேற்கில் வந்து ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி மற்றும் சேத்தூர் என்னெல்லாம் சிங்கம்பட்டி. ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இந்த அஞ்சையும் சொல்கிறோம். ஸோ ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இந்த அஞ்சையுமே சொல்கிறோம். ஸோ கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் என்னதுலான்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும். மேற்கில் அமையப்பட்ட முக்கியமான பாளையங்கள் என்னதெல்லாம் கேட்டோன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி மற்றும் சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியனவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாளையக்கார புரட்சி 1755 1801 வரையும் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த பேஜில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் கொஞ்சம் இருக்குது. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. இது மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் என்னதெல்லாம் கேட்டோம்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி மற்றும் சிங்கம்பட்டி, சேத்தூர். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இந்த 5 ஊருமே என்னது, இந்த 5 ஊருமே மேற்கில் அமையப்பட்டிருக்கு. ஸோ மேற்கில் தான் ஒரு ஊத்து இருக்குது. அந்த ஊத்து வந்து தலைவன்கோட்டை பக்கத்தில் இருக்குது. தலைவன்கோட்டை பக்கத்தில் தான் ஊத்து வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து இந்திய அரசு, அதனால் அங்கே ஒரு சிங்க முகம் வந்து வச்சுருக்காங்க. ஊத்து நிறையா இருக்கிறனால அங்கே சேத்தூராக மாறிடுது. அது எங்கே இருக்குன்னா அந்த ஊத்து நடுவில் இருக்குது. சரியா? அப்போது இந்த முக்கியமான பாளையங்கள் எல்லாமே மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. என்னதுலான்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை ஊத்து இருக்குது. அங்கே பக்கத்தில் தலைவன்கோட்டை பக்கத்தில் தான் இருக்குது. ஊத்து நடுவில் இருக்குது, சிங்கம் நடுவில் இருக்குது. அந்த ஊத்துக்கு நடுவில் சிங்கம் இருக்குது. அது ரொம்ப சேராக மாறிடுது. ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால சேராக மாறிடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர மீதி இருக்கிற எல்லாமே என்னது கிழக்கில் இருக்கிறது. என்னதுலான்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதை சாத்திடணும், அடிச்சிடணும். அதுலேருந்து எட்டயபுரம் ரொம்ப ஒரு எட்டு தள்ளி தான் நிற்கணும். பாஞ்சாலங்குறிச்சி 5 எட்டு கூட நீங்கள் வந்து தள்ளி நில்லுங்க. 5 ஜாலம் கூட நீங்கள் வந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிழக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் புலித்தேவருடைய புரட்சி பார்த்தோம் அப்படின்னா, பாளையக்காரர்களுடைய புரட்சியில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதே புலித்தேவர் தான். ஏன்னா 1755 பாளையக்காரருடைய புரட்சி வந்து தொடங்கிடுது. அது 1801 வரையும் கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட 50 வருஷம் கண்டினியூ ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து புலித்தேவர் தான். புலித்தேவர் 1755 1767 வரையும். சரியா? 1755 1767 வரையும் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபூஸ் கான் ஆற்காட்டு நவாபின் சகோதரர் திருநெல்வேலிக்கு சென்றார். மதுரை எளிதில் அவரது கையில் வீழ்ந்தது. அதன்பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படித்து மறுத்து வந்த புலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் புலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். பீரங்கிகளின் தேவையும், துணைக்களப் பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது. யார? ஹெரான. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? புலித்தேவருடைய புரட்சி 1755 1767 வரையும் சொல்கிறோம். கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியோட படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபூஸ்கான் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படையை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மபூஸ்கான் அப்படிங்கிறவங்க யார்? ஆற்காட் நவாப்போட சகோதரர் திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க. மதுரை அவங்களுடைய கையில் எளிதில் வீழ்ந்துட்டு அதுக்கப்புறமா கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கர்னல் ஹெரானுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. ஆனால் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரிடம் புலித்தேவர் வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவங்களாக இருந்திருக்காங்க. மேற்கு பகுதியில் பீரங்கிகளுடைய தேவை இருந்துச்சு, துணைக்கள பொருட்கள் தேவைப்பட்டுச்சு மற்றும் படை வீரர்களுடைய
ஊதியம் இந்த மாதிரி காரணங்களால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின் வாங்கினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது. ஸோ பீரன்களுடைய தேவை இருக்குது, துணைக்கள பொருட்களுடைய தேவை, படை வீரர்களுடைய ஊதியம் இந்த மாதிரி காரணங்களால் ஹெரான் அவருடைய திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக் என்னும் 3 பத்தானி அரசர்கள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். அவர்கள் ஆர்காட் நவாப்பான முகமது அலிக்கு எதிராக, ஆர்காட் நவாப்போட பேர் என்னது? முகமது அலி. ஆர்காட் நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தனர். அவர்களோடு புலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றினையும் ஏற்படுத்தினார். சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. ஸோ சிவகிரி பாளையக்காரர் மட்டும் என்ன பண்ணல? அவரை ஆதரிக்கலை. சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னரின் ஆதரவை பெற்றனர். புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. களக்காடு போர். நவாப் கூடுதல் படைகளான மபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். மேலும் கம்பெனியில் 1000 சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மபூஸ் கான் பெற்றார். மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை, காலாட்படை ஆதரவும் இருந்தது. மபூஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூர் 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். களக்காட்டில் நடைபெற்ற போரில் மபூஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. ஸோ இதுவரையும் உள்ளதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புலித்தேவருடைய புரட்சியை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்த யூசுப் கானும் புலித்தேவரும். புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ திருநெல்வேலி பகுதியில் அவங்க நேரடியாக தலையிடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு